ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் ஆச்சாரிய பாபா ஜென்மானவன் சிவஜோதியின் வணக்கம். ஜோதிடத்துல பிருகுநந்தி நாடி முறையில குரு ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லப்படுறார். அதே போல சனி கர்மகாரகன் சொல்லப்படுறார். இந்த குரு ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய சுய முயற்சியால் அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். சனி தன்னுடைய பிராரப்த கர்மால 3 வகை உண்டு: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சித கர்மாவை கேதுவும், பிராரப்தத்தை சனியும், ஆகாமியத்தை ராகுவும் நிர்வகிக்கிறாங்க. அதன்படி ஒரு ஜாதகர் தன்னுடைய பிறவி பயனால் அடைய வேண்டிய எல்லா விஷயத்தையும் சனி பகவான் கொடுப்பார். ஜாதகர் தன்னுடைய முயற்சியினால அடையக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார். இந்த 2 கிரகங்களும் தான் பிருகுநந்தி நாடியில முக்கியமான பலன்களை கொடுக்குது. இதை தவிர ராகு கேதுக்களும் உண்டு. இதை தவிர இந்த 2 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பிரதானமா பார்க்கலாம். இந்த குரு சுய முயற்சியால் அடையக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய குருவும், பிறவி பயன் அதாவது பிராரப்த கர்மாவினால் அடையக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சனியும் ஜாதகத்துல ஒரே இடத்துல இருந்தா ஜாதகர் எந்த மாதிரியான விளைவுகளை எதிர்கொள்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு வரும், என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவா குரு சனி சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாகை முறை. குருவுக்கு அடுத்து சனி வராரா, இல்ல சனிக்கு அடுத்து குரு வராரா அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தரோட ஜாதகத்துல கன்னி ராசி இல்ல கன்னி லக்னம்னு எடுத்துக்குவோம். இவருக்கு 4ஆம் இடமான தனுசுல குருவும் சனியும் இருக்காங்க. எந்தெந்த பாகையில இருக்காங்க அப்படின்னா, குரு 15 டிகிரியில இருக்கார் 15 பாகையில, சனி 18 பாகையில இருக்கார். அப்படின்னா என்ன ஆகும்னா, குரு தான் சனியை நோக்கி போறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில இளமை காலம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சிகளிலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு எவ்வளவுதான் நிறைய விஷயங்களை கொடுத்தா கூட அந்த எல்லா விஷயமும் சனியால தடுக்கப்படுது. சனி அதை தடுத்துடுறது. இதை இன்னும் இன்னும் எப்படி சொல்லலாம்னா, சனியுடைய பிரச்சனையை, சனி தரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுலயே குருவுடைய சக்தி எல்லாம், அவருடைய பலன்கள் எல்லாம் போயிடுறதுனால அவர் எந்த விதமான சுபலனையும் ஜாதகருக்கு கொடுக்க முடியறதில்லை. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுலயே பாதி விஷயம் இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி யோசனை பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இது இந்த குரு சனி சேர்க்கைக்கான ஒரு பலன். குரு சனி சேர்ந்து இருக்கக்கூடியவங்க ஜாதகத்துல இளமையில ரொம்ப உழைக்கக்கூடியவங்களாகவும், வாழ்க்கையில அவங்க எல்லா விதமான பாரங்களையும் ரொம்ப சீக்கிரமாவே, குடும்ப பாரமும் குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே தன்னுடைய தோள்கள்ல சுமக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குரு சனி சேர்க்கை பிரம்மஹத்தி தோஷம்லாம் சொல்றது உண்டு. உண்மையாலே அதெல்லாம் கிடையாது. பிரம்மஹத்தி தோஷத்துக்கு உரிய காரக கிரகங்களும் கிரக சேர்க்கையும் வேற. ஆனா அந்த குரு சனி சேர்க்கையினால என்னென்ன பலன்கள் ஏற்படும்னா, இளமையிலேயே பொறுப்பு வர்றது, தன்னுடைய முயற்சிகள்ல ஏராளமான தடைகள் வருது. இருந்தாலும் கூட தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக எல்லா விதமான தடைகளையும் வெற்றி கொண்டு ஜாதகர் பின்னாளில் 30 வயசுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு வந்துடுவார். அதுக்கான சாத்தியங்கள் நிச்சயமா உண்டு. இந்த குரு சனி சேர்க்கையினுடைய இன்னொரு சிறப்பு பலன் என்னன்னா, ஜாதகருக்கு பக்குவத்தை கொடுக்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், வாழ்க்கையில இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கும், எளிமையை கொடுக்கும், ஜாதகருக்கு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விளக்கும். இது போன்ற எல்லா விஷயமும் பண்ணும். குரு சனி ஒரே ராசியில சேர்ந்திருந்தா மட்டும் கிடையாது. பிருகுநந்தி நாடி விதிப்படி குருவுக்கு 1, 2, 5, 7, 9 இந்த இடங்கள்ல குருவோட சனி சேர்ந்திருக்கும் பட்சத்துல, சனி இருந்தாலும் இது குரு சனி சேர்க்கையாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். சனியுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை சரி செய்வதிலேயே குருவனுடைய பார்வை போயிடுது. அதனால ஜாதகருக்கு சனியால் ஏற்படக்கூடிய தீமைகள், கஷ்டங்கள் அந்த அளவுக்கு பாதிக்காது. இது குரு சனி சேர்க்கைக்குரிய பலன்கள். இதற்குரிய எளிய தீர்வு இதெல்லாம் என்ன அப்படின்னா, குரு அப்படின்னா தேவை, சனி அப்படின்றது சேவை. இந்த குருவினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையுமே சனி இந்த 2 கிரகம் சேர்க்கையினால என்ன பண்ணணும்னா, நமக்கான தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னும் போது சேவை செய்யணும் அப்படின்னு தான் இந்த குரு சனி சேர்க்கையானது நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜாதகர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளானது அவ்வளவுக்கு அவ்வளவு பூர்த்தியாகும், நிறைவடையும். அது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சேவைகள் அப்படின்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது எல்லாமே சேவை தான். தன்னை தவிர மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கெல்லாம் நம்மளால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடியது எல்லாமே சேவை தான். அது நம்ம கடமையும் கூட. ஆக
உங்கள் தாய் தந்தையர்களா இருக்கலாம், உங்களை சகோதர சகோதரிகளா இருக்கலாம், உங்களை குருமார்களா இருக்கலாம், உங்களை ஆசிரியர்களா இருக்கலாம், உங்களை நண்பர்களா இருக்கலாம், இல்ல மற்றவர்கள் முகம் தெரியாத நபர்களாக கூட இருக்கலாம். யாரோ எவரோ உங்களால் என்னென்னலாம் சேவை அவங்களுக்கு செய்ய முடியுதோ, ஏன்னா ஆலயங்களா இருக்கலாம், மடங்களா இருக்கலாம், இந்த இடங்களுக்கெல்லாம் போய் என்னெல்லாம் உங்களை உடலாலும் மனதாலும் பொருளாலும் வேறு என்னென்னலாம் சேவை உங்களால செய்ய முடியுதோ அது எல்லாமே சேவையில தான் வரும். அது நீங்க செய்ய 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 உருவாக்கப்பட்டவர் உங்களுக்கு நல்ல நிலையிலிருந்து வழிகாட்டுவார், நல்ல விதமான விஷயங்கள் உங்களோட தேவைகளை நிறைவேற்றுவார் அப்படின்றது விதி. இது பிரபஞ்ச விதி. உங்களோட தேவைகள் நிறைவேற சேவை செய்யவும் அப்படின்னு தான் தாரக மந்திரம். குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர். ஆக இது போல ஏராளமான விஷயங்கள் உண்டு. அடிப்படையான விஷயம் இந்த குரு சனி சேர்க்கைக்குரிய பலன்கள். இன்னும் ஒருபடி மேல குருவுக்கு போய் சேவை செய்யறதுனால அந்த குரு சனியும் இன்னும் சிறப்பா வேலை செய்யும். இதெல்லாம் பற்றி தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்தடுத்த தொடர் பதிவுகள்ல ஜோதிடத்தில் நிறைய வழிகள் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். உங்கள் உறவினர்கள், உற்றார், குடும்பத்தினர்களுடைய ஜாதகத்தினை துல்லியமாக ஆராய்ச்சி செய்து ஜோதிட ஆலோசனை பெற ஆன்மீக தகவல் ஜோதிட சேவையை தொடர்பு கொள்ளவும். என்றென்றும் குரு ஆச்சாரிய பாபாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் பயணிக்கக்கூடிய மாணவன் சிவஜோதி.